அன்பான உறவுகளுக்கும் ஆருயிர் நட்பிற்கும் ஆசிரியர் ஆனந்தியின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்போ அகந்தூய்மை. அகந்தூய்மை என்றால் என்ன? மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி தூய்மைப்படுத்துவது. ஐம்புலன்களால் நமக்கு ஏற்படும் அழுக்குகள் என்ன? பேராசை, கோபம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பொறாமை, வஞ்சக எண்ணம், அவசியமற்ற பயம், அதிகார போதனை, மற்றவரை அவமதித்தல், தற்பெருமை, தற்புகழ்ச்சி, பொய், களவு, சூது, கொலை, ஒழுக்கமின்மை, நேர்மையின்மை, இன்னா செய்தல், ஒருவரின் மனதை காயப்படுத்துதல், தீயவற்றை பேசுதல், தீயவற்றை கேட்டல், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றை எல்லாம் நீக்க நாம் என்ன செய்வது? பல நாட்களாக என் மனதில் எழும் கேள்விக்கு இன்று சரியான விடை கிடைத்தது. நன்மை செய்யும் பொழுது மனம் மகிழ்கின்றது, மயக்கமுறுகின்றது. அதே தீமையை மனம் செய்யும் பொழுது குற்ற உணர்ச்சியில் அகப்பட்டு அழுகின்றது. ஏன் நாம் செய்தோம், எதனால் செய்தோம் என்று மனதை போட்டு வருத்தி கொள்கின்றோம். இவையெல்லாம் செய்யாமல் மனதை எவ்வாறு அடக்குவது என்ற உண்மையை இன்று நான் அறிந்தேன். அதை உங்களிடம் உரைக்கின்றேன், நீங்களும் கடைத்தேற. ஐயா வள்ளலார் அவர்கள் கூறினார். ஒரு அருமையான பாடலை உங்கள் முன் வைக்கின்றேன். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அவன் அருளை பெற்றேன். என்ன அருமையான பாடல் பாருங்கள். அதாவது நம் மனதில் ஏற்படும் அழுக்குகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்றால் மனதில் இறைவனை கொண்டு வர வேண்டும். அவரை நிரப்பிவிட்டால் நம் மனம் மடைமாற்றம் செய்து நல்லவற்றை மட்டுமே நோக்குவோம், நல்லதை மட்டுமே பேசுவோம். இங்கே ஒரு திரைப்பட பாடலும் என் நினைவிற்கு வருகிறது. அதை உங்கள் முன் வைக்கின்றேன். உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே, பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே, மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல்தனிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. இந்த பாடல் மிகப்பெரிய ஞானத்தை எனக்கு கொடுத்தது. ஒருவன் துன்பத்தில் தான் மிகுந்த துன்பம் ஏற்படும் பொழுதுதான் அவன் மனம் அடிக்க அடிக்க துன்பத்தினால் அலை பாய்ந்து நன்றாக வெளுக்கவும் செய்கிறது. இங்கே சிவபுராணத்தில் ஒரு சில வரிகள் என் மனதை மிகவும் தொட்டன. அதாவது, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். என்ன அருமையான வரிகள்! நம் மனதில் ஏற்படக்கூடிய அஞ்ஞானங்களை எல்லாம் அகழ்விக்கக்கூடிய நல்ல அறிவு, அதாவது ஆக்கமும் அளவும் இறுதியும் இல்லாத அந்த பெருமானை, நம்மை காக்கக்கூடிய அந்த பெருமான் ஆக்கவும் செய்கின்றார், காக்கவும் செய்கின்றார், அழிக்கவும் செய்கின்றார், இறுதியில் அருள் புரிவார் என்பத நம்பிக்கையோடு நாம் அவரை பற்றுவோம், அவர் பாதத்தை பற்றுவோம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.